வணக்கம். அளவுக்கு அதிகமான இந்த வெயில் காலத்தில் ஒரு சின்ன மனசுக்கு தோணுன ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புலாம் ஒன்றும் கிடையாது. பல பேர் இதை நடைமுறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நான் சொல்ல போகிற விஷயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ நாம் எல்லோருமே வீட்டில் குளிர்சாதன வசதி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏசி. காரில் ஏசி இல்லாத வண்டியே இல்லைன்னு சொல்லலாம். பேருந்துகளில், தனியார் வாகனங்கள் எல்லாமே தூர பயணம் போகிற ட்ராவல்ஸ் ஏசி இல்லாமல் இல்லை. ட்ரெயின்லேயும் முக்கியமான ப்ரீமியம் செக்மெண்ட் வண்டியில் எல்லாமே ஏசி வச்சுருக்குறோம். நார்மலாக இருக்கிற ட்ரெயின்லேயும் ஏசி கோச்சிங்க இருக்குது. இப்போது நம்ம பயன்படுத்துகிற எல்லா ஏசியிலையுமே நீர் வடிகால் ட்ரெயின் இருக்குது. அதில் இருந்து வரக்கூடிய சிறு துளி நீரை நாம் சேமித்து வச்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். வீட்டில் பக்கெட்டோ இல்லை சின்னதாக ஒரு ட்ரம்மோ வச்சு நம்ம அதை பிடிச்சி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய பெரிய அலுவலகங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை பயன்படுத்தலாம். இந்த பயிற்சியை நாங்கள் ஏற்கனவே தொழிற்சாலைகளில் பயன்படுத்தி இருக்கிறோம். அளவுக்கு அதிகமான நீர் சேமிக்க முடிஞ்சது. அந்த நீரை தாவரங்களுக்கு பயன்படுத்தி இருக்கோம். ரெஸ்ட் ரூமில் பயன்படுத்தியிருக்கும். சுத்தமான நீர், ஏசியிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின் வாட்டர் சுத்தமான தண்ணீர், நம்ம குடிக்கலாம் அதை. ஆனால் பலரும் அதை ஏன் தவறான நோக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு புரியல. இந்த முயற்சியை நாம் பயன்படுத்தி சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கடுமையான வெயில் காலத்தில் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சுய பயன்பாட்டுக்கு இந்த சேமிக்கக்கூடிய நீர் எந்த வகையிலையாவது பயனளிக்கும். பேருந்துகளிலும் கார்களிலும் இந்த ஏசி வடிகால் நீரை சேமிக்கிறதுக்கான டேங்க் வசதி ஏற்படுத்த முடியும் அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் உங்கள் கையில் இருக்குது. முயற்சி எடுங்க. இந்த கோடை காலத்தில் நம்மளால் முடியலைன்னா கூட எதிர்வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த தொழில்நுட்பம் நமக்கு எந்த வகையிலையாவது கை கொடுக்கும். நீர் தட்டுப்பாடு சேமிக்கிறதுக்கு நம்மளுடைய பங்களிப்பும் அதில் கண்டிப்பாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இது பெரிய ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. பயன்படுத்தி இருந்த ஒரு விஷயம் மனசில் தோணுச்சு, பகிரணும்னு ஆசைப்படுறேன். எள்ளி நகையாட வேண்டாம், சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு இது எந்த வகையிலையாவது உதவியாக இருக்கும், நற்பலன்களை கொடுக்கும். சுற்றுப்புற சூழலை பாதுகாத்து பசுமையான சிறு உலகை நம்மை சுற்றி நம்மளால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.